ஹாய் நண்பா, ஃபைனலி தளபதி 69வது திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டிலை படக்குழு அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது போலவே இந்த ஒரு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு அரசியல் திரைப்படமாக தான் உருவாக போகுது. தளபதி 69வது திரைப்படத்தோட தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெய்வேலியில் ஷூட்டிங் நடந்தப்ப தளபதி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்திருப்பாங்க. அதே போல தான் இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் என்ன தப்பு நடந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து வந்து கேள்வியை கேட்கலாம். அதே போல தான் இந்த திரைப்படத்தோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் அப்படின்னு வந்து வச்சிருக்கிறாங்க. டைட்டிலை வச்சு பார்க்கும்போதே தெரிஞ்சது இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க அரசியல் திரைப்படம் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் மாதத்தில் வெளியாக இருந்த இந்த ஒரு திரைப்படம் அடுத்த வருடம், அதாவது 2026ஆம் ஆண்டு பொங்கல் தினத்தை ஒட்டி வெளியிட படக்குழு திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி இருந்தது. தற்பொழுது அது உறுதியாகி இருக்குது. அடுத்த வருடம் தேர்தல் நடக்க இருக்கிற காரணத்தினால தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணா கண்டிப்பாக ஒரு புரட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கும். இதுக்கு முன்னாடி சர்க்கார் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி இருந்தது. அந்த திரைப்படம் வெளியாகும் போது பல பிரச்சனைகள் ஏற்பட்டு நம்ம நினைச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி வந்து அடைந்திருந்தாங்க. அதே போல தான் தற்பொழுது மக்களுக்கான பிரச்சனைகளை தட்டி கேட்கும் ஒரு திரைப்படமாக ஜனநாயகன் இந்த ஒரு திரைப்படம் இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் வந்து கிடையாது. ஸோ 2026 தேர்தலுக்கு தான் எல்லாருமே ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே அன்பா, ஜனநாயகன் அப்படின்ற டைட்டில் எப்படி இருக்குது? இந்த ஒரு திரைப்படம் அரசியல் திரைப்படம் அப்படின்றது உறுதியா இருக்குது. 2026ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.